அனைவருக்கும் வணக்கம். நேற்று சேலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் தரப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டமானது ஒரு மாபெரும் அளவில் நடைபெற்றிருக்கு. இந்த கூட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கிய தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்திங்கன்னா ராமதாஸ் தரப்பு பார்த்திங்கன்னா யாரோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா ராமதாஸ் நிறுவனர் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களே முடிவெடுப்பாங்க. கூட்டணி சம்மந்தப்பட்டமான அனைத்து முடிவுகளும் எடுக்கக்கூடிய அதிகாரம் ராமதாஸ் அவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொதுக்குழுவில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் என்ன முடிவு எடுப்பாங்க, 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி கூட கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் எதிர்பார்ப்பை நோக்கி இருக்குது. அவங்க எந்தெந்த கட்சி கூடலாம் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம். முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது இன்றைக்கி இரண்டாக பிளந்து இருக்குது. ஒன்று அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ராமதாஸ் தலைமையிலான பாமக. அப்போ அப்பா ஒரு பாமக வச்சுருக்காங்க, மகன் ஒரு பாமக வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இரு பிளவுகளாக இந்த கட்சி இருக்குது. இப்போது அப்பா அவர்கள் தான் அந்த சேலத்தில் ஒரு பொதுக்குழுவை நடத்தியிருக்கிறாங்க, ராமதாஸ் அவர்கள் நடத்தியிருக்கிறாங்க. இப்போ இவங்க யார் கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா திமுகவில் பார்த்திங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதாவது வட மாவட்டத்தில் ரொம்ப பலமான கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது. அந்த கட்சி திமுக கூட்டணியில் இருக்கிறதால இப்போ ராமதாஸ் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் இடம் கிடைக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமானதாக இருக்கும். காரணம், விசிகா பாமக இருக்கிற அணியில் இருக்காது அப்படின்னு கிட்டத்தட்ட கடந்த தேர்தல்கள்லேயே சொல்லிக்கிட்டே வந்திருக்கு. அதனால் ராமதாஸ் அவர்களுக்கு இதில் வாய்ப்பு ரொம்ப கம்மி. திமுக கூட்டணியில் இணைகிறதுக்கான வாய்ப்பு என்னது ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்குது. இந்த பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில் தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பாமக என்ன செய்யுது, இணைகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்னே சொல்லலாம். ஏன்னா அன்புமணிக்கு ரொம்ப இணக்கமாக என்ன செய்யுதுன்னா பாஜக செயல்படுது. அதனால் பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில் தான் அன்புமணியோட பாமக இருக்கும். அப்போது அதே கூட்டணியில் என்ன செய்ய முடியாது அப்படின்னா ராமதாஸ் அவர்கள் இணைகிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொல்லலாம். காரணம், கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ராமதாஸ் தலைமையில் இருக்கக்கூடிய பாமக ஒரு குறிப்பிட்ட சீட்டும், அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இருக்கக்கூடிய பாமகவுக்கு ஒரு குறிப்பிட்ட சீட்டும் என்ன செஞ்சிடலாம், கொடுத்துடலாம்னு சொல்லி கூட இருந்துச்சு. ஆனால் இப்போது வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருவருக்குமான வார்த்தை போர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உச்சத்தை நோக்கி என்ன செஞ்சுட்டு போயிட்டு அன்புமணி அவர்கள் ராமதாஸ் அப்படிங்கிற பேரையே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்தார்னா ராமதாஸ் அவர்கள் அவர் மேலே என்ன செய்கிறாரு, அவர்கிட்ட சொல்கிறார். அந்த அளவுக்கு ஒரு 2 பேருக்குள்ளே வார்த்தை போர் என்ன செய்யுது, உச்சத்தை நோக்கி போகுது. அன்புமணி அவர்கள் பாமகவோட கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்களே என்ன செய்கிறாங்கன்னா கட்சியிலேருந்தே நீக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த இரு குரூப்புக்கும் இடையில் பார்த்திங்கன்னா இருக்காங்களோ அந்த அணிக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ராமதாஸ் அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் பார்க்கப்படுது. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சி, இந்த கட்சியில் தான் ராமதாஸ் அவர்களுடைய பாமக இணைகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காரணம், இந்த கட்சி கூட, அதாவது தாவேகா கூட ராமதாஸ் அவர்களுடைய பாமக கூட்டணி வச்சிச்சு அப்படின்னா வட மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் என்ன செய்யணும்னா தாவேக்காவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும், நல்ல வாக்குகள் வாங்கலாம். கிட்டத்தட்ட அந்த ராமதாஸ் அவர்கள்கிட்டே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள்லாம் இருக்கிறாங்க. அருள் அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏலாம் என்ன செய்கிறாங்கன்னா பாமகவில் ராமதாஸ் அணியில் தான் என்ன செய்கிறாங்க, அவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் மீண்டும் சீட்டு கொடுத்தா கண்டிப்பாக விஜயோட ஒரு பலத்திலையும் ராமதாஸ் அவர்களுடைய ஒரு ஃபேஸ்புக்கும் என்ன செஞ்சிருவாங்க, அந்த பகுதியிலலாம் வெற்றி பெறதுக்கு என்ன செய்யுது வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கணிசமான எண்ணிக்கையில் வட மாவட்டங்களையும் வெற்றி பெறதுக்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அதனால் தாவேக்கா கூட பாமக ராமதாஸ் தரப்பு பார்த்திங்கன்னா கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். இதில் ஒரு பெரிய ஜாக்பாட் யாருக்கு அப்படின்னா விஜய்க்குன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு கொங்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா செங்கோட்டையை வச்சு கொங்கு மண்டலத்தில் ஒரு பெரிய பலமான கட்சியாக என்ன செஞ்சிட்டார், ஓரளவுக்கு உருவாக்கிட்டார். அதன் பிறகு இப்போ டெல்டாவிலையும் தென் மாவட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸும் டிடிவியும் கிட்டத்தட்ட விஜயை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தகவல் வருது. வட மாவட்டத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ராமதாஸ் தரப்பு
பாமகவை வச்சு வட மாவட்டத்தில் என்ன செய்யலாம், ஒரு கணிசமாக தொகுதிகள் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஒரு பெரிய லக்கி பர்சன் விஜய் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது விஜய்க்கு தான் ஒரு பெரிய ஜாக்பாட்டாக போய்கிட்டு இருக்குது. வர காலங்களில் எப்பேற்பட்ட கூட்டணி அமையும், அது எதை நோக்கி போகும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இருந்தாலும் தற்போதைய சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ராமதாஸ் அவர்களுடைய பாமக வந்து விஜய் அணியில் விஜயோட தாவேகா கூட்டணியில் இணையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குன்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.